ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அரப்பு செடி. இது வந்து பெருசாக வளர்ந்துச்சுன்னா பெரிய மரம் அளவுக்கு பெரிய சைஸில் வரும். இந்த அரப்பு வந்து எப்படி எடுத்து காய வச்சு ப்ராசஸ் பண்ணி மிஷினில் அரைச்சி மக்களுக்கு வந்து பாக்கெட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரப்பு வந்து தலைக்கு தேய்க்கிறதுனால நல்ல குளிர்ச்சி. அதாவது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். அது இல்லாமல் மற்ற சாம்பு இதெல்லாம் போடுறதுனால கண் எரிச்சல், முடி கொட்டுறது இதெல்லாம் வரும். ஆனால் அரப்பு போட்டோம்னா அந்த மாதிரி வராது. நல்லா இருக்குது. முடி வளர்ச்சி, முடி நல்லா கருகருன்னு இருக்கும், நல்லா வளர்ச்சி கொடுக்கும். பெண்களுக்கு ஆண்களுக்கு ரொம்ப சிறந்தது. நம்மளுது உஷ்ண பிரதேசம். நம்மளுது இதில் வந்து அரப்பு தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வெப்ப பூமி, இதில் பாறை சூடு அதிகம் எல்லாமே இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கிறனால தான் நாங்கள் விளக்கெண்ணையை முழுசாக உணவுக்கு பயன்படுத்திக்கிறோம். விளக்கெண்ணெய். ஆனால் அரப்பு தேய்ச்சி குளிக்கிறவங்கள நானும் குளிச்சிருக்கேன். நீங்கள் அந்த ஒரு கை எடுத்து குளிக்கிறீங்கள, அவ்வளவுதான் குளிப்பேன் நான். இவ்வளவு அரப்பு குளித்து நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. நான் பணக்காரன், நான் குளிப்பேன். எனக்கு முடி அதிகம். பணக்காரங்களோட செல்வம் தானே, பணமெல்லாம் என்கிட்ட கிடையாது, செல்வம் இருக்குது. இதுதான் செல்வம். இதை பயன்படுத்திக்கிற அறிவு தான் செல்வம். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? தலைக்கு நல்லா தேய்ச்சி நல்லா குளிச்சாக்குங்க, கண்ணுக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது. எதுவுமே தலையில் வந்து தலைவலி அது இதெல்லாம் எதுவுமே வராதுங்க. அது குளிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே வராதுங்க. அப்போ நாங்களாம் அது குளிக்கிறதுனால நாங்களாம் எனக்கு 60 வயசு ஆச்சுங்க. கரெக்டாக 60 நடக்குதுங்க. எதுவுமே இன்னும் இது வரைக்கும் நான் மாத்திரையா அது இதை எதுவுமே சாப்பிட்றது இல்லைங்க. இதில் புழங்குறதுனால எனக்கு தலைவலியா சளி பிடிக்கிறதா ஒரு இருமலா அதெல்லாம் எதுவுமே வரும். கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். கண் நல்லா அப்போ நாங்கள் இங்கிருந்து அந்த அரப்பு செடி அங்கே காட்டுறோம்லங்க, அதெல்லாம் எனக்கு நல்லா வெளிச்சம் நல்லாமே தெரியும். எதுவுமே இல்லைங்க. உடம்புக்கு போட்டு தேய்ச்சி குளிச்சுக்கலாம். உடம்புக்கு தேய்ச்சிக்கலாம். சோப்புக்கு பதில் இதே தேய்ச்சிக்கலாம். நாங்களாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த குழந்தைகளுக்கு பேபி பவுடர், பேபி சோப்புங்கிறாங்க, அதெல்லாம் போடுறது இல்லைங்க. நல்லா இதே தான் போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டோம்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இன்னொரு நாளைக்கு வந்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குதுங்க. நல்லா குழு குழுன்னு இருக்குங்க. எங்கள் பேத்தியிலேருந்து கொள்ளு பேத்தியிலேருந்து இதுதானுங்க இன்னும் உபயோகிச்சுட்டு இருக்கிறேங்க. இல்லையாது இந்த மாதிரி தயிர் பாதத்தில் கரைச்சிக்கணும். இது தலைக்கு மட்டும் போடுறதுங்களா, உடம்புக்கு மட்டும்? இதுதான் சோப்பு, ஷாம்பு எல்லாம் இதுதாங்க. ஆனால் அந்த உடம்பு சூடு தணிஞ்சிருச்சுனாவே நிறைய வியாதிகள் வராது இல்லையா? ஆமாங்க. இப்போ எதுவுமே நீர், வெப்பம், காற்று, அதாவது வாதம், பித்தம், சிலேத்துமா, இந்த 3 அதிகமாச்சுன்னா குறைஞ்சாலுமே நோய் ஏற்படும். அப்போ அதை தணிக்கிறதுக்கான இது பார்த்திங்கன்னா அந்தந்த நிலத்துலையே உருவாக்கப்படும் பெரும்பாலும். வெளியில் எங்கேயும் போகிறதில்ல. இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து வயிறு சரியில்லைன்னா அந்த காட்டில் அதுக்கு வயிறு சரியில்லாதங்கிறதுக்கு முந்தின நாளே வந்து அந்த தாவரம் அந்த காட்டில் முளைச்சிடும். இந்த இயற்கையோட இயல்பு. சரிங்களா? அப்போ மாட்டுக்கு அதே மாதிரி தான், நமக்கு அதே மாதிரி தான். அப்போ இங்கே என்ன செடி தாவரங்கள் இருக்குதோ அதுக்கான நோய்கள் தான் இங்கே வரும். இது கொஞ்ச நேரம் ஊற வச்சோம்னா நல்லா உடம்பு சூடெல்லாம் குறையும். பேக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு வச்சுட்டு ஆரம் பண்ணோம்னா அப்போ நல்லா அழுக்கெல்லாம் நல்லா போயிடும், நுரையும் நல்லா வரும். இந்த நுரை வந்து இந்த தவளைகளுக்கு, பாம்புகளுக்கெல்லாம் ஒவ்வாமை ஏற்படுத்தும். சரி சரி சரி. அது வெட்டுறதுக்கான ஒரு கொசுமே அதிகமாக வராது. அப்போ இதே தான் சோப்பு, ஷாம்பு, கொசு விரட்டி, மற்ற விஷ ஜந்துக்கள் விரட்டி எல்லாமே இருந்தாங்க. இப்போ இதை தவிர்த்துட்டு நம்ம ஷாம்புக்கு தனியாக, சோப்புக்கு தனியாக, கொசு விரட்டிக்கு தனியாக, அப்புறம் விஷ ஜந்துக்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வீடு கட்டமைப்பு, இதுக்கு ஊர்பட்ட செலவு பண்ணுறோங்க இல்லையா? அப்போ அது இங்கே விளையும் தாவரத்துலேருந்து அதை நாங்கள் அதை முழுமையாக பயன்படுத்தினால அந்த செலவுகள் வந்து தவிர்க்கப்படும். அரப்பு செடி இங்கேயே கிடைக்குங்களா? அது நாங்கள் அங்கேயெல்லாம் இருப்பாருங்க அரப்பு செடி.
அம்மா வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மனோன்மணிங்க. இது எந்த ஊருங்க? தோளம்பாளையங்க. தோளம்பாளையம். இங்கேருந்து காரமடை எவ்வளோ தூரங்க இருக்குங்க? 16 கிலோமீட்டர். 16 கிலோமீட்டர். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நாங்கள் இந்த அரப்பு தொழில் தாங்க. அரப்பு வருஷமானாலும் இந்த அரப்பு தொழில் தான். சரிம்மா. அரப்பு மரம், அரப்பு வந்து செடியா மரமா? மரம் இருக்குதுங்க, செடியும் இருக்குது. செடியும் இருக்குது. அது எப்படி, அதை விவசாயம் பண்ணுறாங்களா இல்லை அது அங்கங்கே முளைஞ்சிருக்குமா? விவசாயம் மேலே இல்லை சாமி, ஃபாரஸ்ட் இதில் இருக்குதுங்க. ஃபாரஸ்ட்டில் காட்டுகளை தான் ஃபாரஸ்ட் இதுலெல்லாம் கொண்டு வர மாட்டோம். அது தலை தேசம் நல்லா இருக்காது. அதனால இந்த பட்டா பூமி இருக்கிறத மட்டும் பொறிப்போம். அது பொறிச்சு கொண்டு வந்து காய போட்டு சரிங்க. அதனால அந்த குச்சியெல்லாம் சுத்தம் பண்ணி பின்னி மறுபடியும் அதை ஜலிச்சு இந்த கூடையில் ஜலிப்புங்க. ஒரு குச்சி ஒழுகாம ஜலிச்சு கொண்டு போய் இடிக்கிறது, கொஞ்சம் இடிப்புங்க, இடிக்க முடியாட்டி கொஞ்சம் அரைச்சிக்குவோங்க. சரிங்க. இதே தான் தொழிலுங்க எங்களுக்கு. சரிங்க. இங்கெல்லாம் வேலை வெட்டி எதுவும் இல்லைங்க. எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? 40 வருஷமா பண்ணிட்டு. 40 வருஷமா பண்ணிட்டு. 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோம்மா அரப்பு இலை பறிப்பீங்க? ஒரு நாளைக்கு 20 படி பறிப்போம். 20 படி. 20 படினா எத்தனை கிலோ வருங்க? 20 படி 10 கிலோ வரும். 10 கிலோ வரும். 10 கிலோ பறிச்சுட்டு வரீங்களா? பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி காய வச்சிருவீங்களா? ஆமாங்க, காய வச்சு. எவ்வளோ நேரம் காயணுங்க? இது பொழுதுக்கு காயணும், நாளைக்கு ஃபுல்லாக காயணும். இன்னைக்கு காய்ஞ்சு நாளைக்கு காய்ஞ்சதுன்னு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துங்க. 2 நாள் ஆகுங்க. 2 நாள் ஆகும். சரிம்மா. காய்ஞ்சது இந்த மாதிரி சாக்கில் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இதை என்ன பண்ணுவீங்க? இது அப்படியே கொண்டு போய் மிஷினுக்கு கொடுத்து அரைச்சிடும். மிஷின் கொடுத்து அரைச்சி. அது எங்கே இருக்குது மிஷின்? மிஷின் இங்கே தான் தோளம்பாளத்துக்குள்ள. அதுக்கு தனி மிஷின் இருக்கா? தனியாக இருக்கு. தனியாக இருக்கு. அதுக்கு தனியாக இருக்கு. 2 பசங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க. ஒரு கிலோ எவ்வளோ நம்ம கொடுத்துட்ருக்கீங்க? கிலோ கிலோ 180 ரூபா சாமி. கிலோவில் இருக்குன்னா 180 ரூபாய்க்கு கொடுக்கும். 180 ரூபாயா? நல்லா காய வச்சு கோல் இல்லாமல் ஜலிச்சு, அந்த கோலுங்கிறது அந்த குச்சி இருக்கும், இலையினுடைய காம்பு, அது இல்லாமல் ஜலிச்சு கொண்டாதான் தான் இது உள்வாங்க நைஸ் கிடைக்கும். அந்த கோல் இருந்ததுன்னா குறுக்க முறுக்க போய் நின்றுக்கிடுச்சுன்னா உள்வாங்க, அது நைஸ் வராது. நைஸாக அரைக்கணும். ஆமாம், நைஸாக இருக்கும். ஒரே தடவை மேலே கொட்டி கீழே இந்த மாதிரி வந்துடும். பவுட்ரு, பேஸ்ட் பவுட்ரு மாதிரி வரும். வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் ராஜு, வி ராஜு. விஜயநகரம் ஸ்ரீகலை ஆயில் ஃப்ளோர் மில்ஸு. அரப்புக்குன்னே தனி மிஷின் போட்டிருக்குங்க. 1988 இருக்குது. ஸ்டோன் மிஷினு. அரப்புக்கு அதுதான் நல்ல நைஸ் வரும். அவங்க கேட்குற பதத்துக்கு நாங்கள் அரைச்சி கொடுப்போம். இதில் வந்து மாவு, மிளகாத்தூள் எல்லாமே அரைக்கலாம். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மிஷினாக வச்சு தான் அரைக்கணும். இது அரப்புனா அரப்புக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துவோம். ஏன்னா இதில் மற்ற ஐட்டத்தை போட்டு அரைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் அரப்பு அரைச்சி நீங்களே விற்பனையும் செய்வீங்களா சார்? இல்லை வர்றது கூலிக்கு நாங்கள் அரைச்சி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு கிலோவுக்கு 10 ரூபா கூலி ஆகுது. காரமடை மேற்கு, காலம்பாளையம் கிராமம், விஜயநகரத்தில் இருக்குது. அரைச்சி எங்கெங்க கொண்டு போகிறாங்க? இவங்க வந்து புளியம்பட்டி சந்தைக்கு கொண்டு போகிறாங்க. சிங்காநல்லூர், இஎஸ்ஐ வரைக்கும் கொண்டு போய் தலையில் சுமந்து கொண்டு போய் பஸ் ஏறி கொண்டு போய் விற்றுக்கிட்டு வராங்க. காரமடை, மேட்டுப்பாளையம். சின்ன படி ஒரு 450 கிராம் வந்து 60 ரூபா ரேட்டில் விற்கிறாங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்கிறீங்களா? 997 66 22 454.